நல்லவர். எடுத்து படிங்கள் ஒரு வசனத்தை. Jeremiah chapter 31 verse 3. இதோட ஒரு வார்த்தைக்கு போவோம். இன்னும் வருடம் முடியறதுக்கு இன்னொரு 31 நாட்கள் இருக்கு. 31 days. Tomorrow will be December, right? ஆண்டவர் எப்பயுமே பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பெரிய காரியங்கள் ஃபியூச்சரிஸ்டிக். ஆனால் அது பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக 2025 ஆண்டவர் அநேக காரியத்தை வைத்திருக்கார். அது பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த அடுத்த 31 நாட்களில் தேவன் என்ன வைத்திருக்காருல அதில் நம்ம நடந்து போகணும். ஆமென், ஆமென். 2025 God has installed greater things in 2025. But before 2025 come, you need to cross 2024. You need to finish 2024 well. பக்க சொல்லுங்க, ஆண்டை நம்ம நல்லா ஓடி முடிக்கணும்னு சொல்லுங்க. Come on. சொல்லுங்க, தெரியுமா சார்? இந்த வயசுல அடுத்த வருஷம் வந்து அடுத்த வயசாயிரும், ரைட்? அதனால இந்த வயசுல நல்லா ஓடணும். சொல்லுங்க, ஓடணும். திரும்பி சொல்லுங்க, நல்லா ஓடணும். ஆடுறதுல ஓடணும். Come on. சரிங்களா? ஆண்டவர் நல்லவர். ஆமென். பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வேதத்தில் பைபிளில் பார்க்குறோம், 2 விதமான புத்தகம் இருக்குது. ஒன்று வந்து பழைய ஏற்பாடு, ஒன்று வந்து புதிய ஏற்பாடு, ரைட்? ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட், ரைட்? ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து காட் ஆஃப் லா. அப்படின்னா லான்னு என்ன சொல்றது? நியாயப்பிரமாணமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? வெளிப்படுது. நியாயப்பிரமாணம் தெரியுங்களா? லோனா தெரியுங்களா? ஆண்டவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஸ்ட்ரிக்ட் கிடையாது, ரைட்? டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, டீட்டெயில்ஸ், ரைட்? ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செயல்பட்டதை நீங்கள் பார்க்கலாம், ரைட்? அது வந்து ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்த தெரியுங்களா? அன்பானவராக. பக்கம் சொல்லுங்க, அன்பானவராக. ஆனால்தான் ஆண்டவர் இயேசு அவர் இந்த பூமிக்கு வரும்போது பிதானவர் அவரை குறித்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? யோவான் 3:16 அவர் சொல்லுகிறாரு, For God so loved the world that he gave his one and only begotten son, that whoever what believes in him what shall not perish but have eternal life, right? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன செஞ்சாரா? நம்ம கொடுத்து, ரைட்? அவர் விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்களா? கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவா என்ன செஞ்சாரா? அவரை நம்மளுக்கு தந்திருந்தார். ஆமென். அன்பானவர். பக்கத்துல அன்பானவர், ரைட்? இந்த அன்பு வந்து இமோஷன் கிடையாது. பக்கத்துல இமோஷன் கிடையாது. இமோஷன் தெரியுங்களா? ஃபீலிங்ஸ் இல்லை. பக்கத்துல ஃபீலிங்ஸ் இல்லை, ரைட்? சம்டைம் we thought love is just a feeling, but love இந்த வேதத்தின் பிரகாரம் love is a person. பக்கத்துல person. திரும்ப இந்த அன்பு வந்து சொல்லுங்க, இந்த அன்பு வந்து ஃபீலிங் கிடையாது, ரைட்? ஏன் தெரியுங்களா? ஃபீலிங்கில் நம்ம இருக்கிறோம். ஃபீலிங் வந்து அப்பப்போ மாறும். பக்கம் சொல்லுங்க, மாறும். கமான், இருக்கீங்களா? உண்மைங்களா இல்லைங்களா? இன்னைக்கு ஐ ஃபீல் குட், டுமாரோ யூ டோன்ட் ஃபீல் குட், ரைட்? இப்போ நிறைய பேருக்கு நிறைய விதமான மூட் ஸ்விங் இருக்குது. எனக்கு கடுப்பாக இருக்கலாம், பேசாத, புரியுதுங்களா சொல்றது? மாறும். பக்கம் சொல்லுங்க, மாறும். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் அன்பானவர். சொல்லுங்க, அன்பானவர். அது வந்து என்ன தெரியுங்க? மாறாது. சொல்லுங்க, மாறாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மாற மாட்டேன் சொல்றாரு. அதனால தான் ஹெப்ரேயர் புத்தகத்தில் என்ன சொல்றாரு? அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் என்னது? மாறாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வாட்? சேம் yesterday. சொல்லுங்க, yesterday. நேற்று உள்ளவர் ஆண்டவர், இன்றைக்கும் உள்ளவர். ஆமென். இன்றைக்குள்ள ஆண்டவர் நாளைக்கு நாளான்னைக்கு உங்களோட ஃபியூச்சர்ல இருப்பார். ஆமென். அதனால இந்த அன்பு வந்து ஃபீலிங்காக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது மூட் ஸ்விங்கில் இருக்கு. ஆனால் இது வந்து நபர். சொல்லுங்க, பர்சன். சொல்ல, பர்சன். இந்த அன்பானவர் இந்த மாலை வெள்ளு கூட அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்ன தெரியல நடக்கும்? 1 கொரிந்தியர் 13, நீங்கள் அந்த வசனத்தில் அப்படி இருங்க, ரைட்? 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, இந்த அன்பு குறித்து சொல்லுகிறது, நிறைவானது வருமா என்ன செய்யுமா? குறைவுகள். சொல்லுங்க, நிறைவானது. ஆங்கிலத்தில் சொல்லுது பர்ஃபெக்ட். சொல்லுங்க, பர்ஃபெக்ட். சொல்லுங்க, பர்ஃபெக்ட். கம் ஆன். ஒரு துளி என்ன இல்லை, ஒரு துளி என்ன இல்லை, டிஃபெக்ட் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு குறை கிடையாது. பக்கம் சொல்லுங்க, ஒரு குறை கிடையாது. அதே போல இந்த ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் வரும்போது குறைகள் போயிடும், நிறைவு காணப்படும். ஆமென். இது எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுங்களா? அன்பானவர். சொல்லுங்க, அன்பானவர்.
right? இந்த இது இந்த 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 முழுவதும் நீங்கள் வேதத்தை முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது, அல்லது தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள இந்த முழு உறவை நீங்க பார்க்கும்போது என்னத்த கன்க்ளூஷன் நீங்க கொண்டு வர முடியும் என்றால், this is a love story. பக்கத்துல love story. புரியுதுங்களா? காதல் கதை. சொல்லுங்க, காதல் கதை. ரியல். பக்கத்துல உண்மை. நம்ம நினைக்கிற ஃபீலிங் கிடையாது. பக்கத்துல இது ஃபீலிங் கிடையாது. அந்த ஃபீலிங்ல நான் சொன்னல, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் இந்த இந்த லவ் ஸ்டோரி வந்து இஸ் forever. சொல்லுங்க, forever. இந்த லவ்வோட உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? அப்புறம் நான் வந்து வேக் சர்வீஸில் சொல்கிறேன். சீரியஸ் உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? வாட் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் லவ் ஸ்டோரி? வில் பி வித் த ஃபாதர் forever. கம் ஆன். ஆண்டவரோடு என்றென்றைக்கும் இருப்பது. பக்கத்தில் ஆண்டவரோடு என்றென்றைக்கும் இருப்பது. ஆனால் இந்த மாலை வெள்ளு கூட இந்த அன்புனோட ப்ரொசஸ்ல நம்ம இருக்கிறோம். பக்கத்தில் ப்ரொசஸ்ல இருக்கிறோம். கம் ஆன். Right? You need to know we are on this love journey. So love journey. Right? இந்த ஜேர்னில பாருங்க, கண்டிப்பாக நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவரோட நேசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். 1 யோவான்ல எங்களை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோவான் சொல்லுகிறாரு, we love him because what? He first loved us. அவர் நம்மளை முதல்ல நேசித்ததுனால தான் நம்ம அவரை நேசிக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த அன்பானது பிரியமானே உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களோட வாழ்க்கை வந்து இருக்கிற வண்ணமா இருக்காது. உங்களோட வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தில் காணப்படும். இந்த அன்பில் நீங்கள் எப்போ காணப்படுறீங்களோ, அல்லது இந்த அன்பை நீங்கள் எப்போ ருசி பார்க்குறீங்களோ, அல்லது இந்த அன்போட முழுமையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கார் என்று. ஆமென். இல்லை என்றால் எப்பயுமே நம்ம என்ன செய்யுமா? ஃபீலிங் தான். சொல்லுங்க, ஃபீலிங். கம் ஆன். என்ன நான் எப்படி சொல்கிறேன் ஃபீலிங்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தால் அது என்ன செய்வோம்? சந்தோஷமா இருக்கும். லார்ட் ஐ லவ் யூ, திஸ் இஸ் a feeling. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுறது சில சமயம் டிலேவாக இருந்தால், ஐயோ ஆண்டவர் என்கிட்ட கேட்கல, இது வந்து ஃபீலிங். சொல்லுங்க, ஃபீலிங். ஆனால் ஃபீலிங் மேலாக அந்த நபராக நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பிரியமானே அது வித்தியாசமாக இருக்கும். பக்கத்துல நபராக. கம் ஆன். ரைட்? பர்சன். சொல்ல, பர்சன். அடுத்து படிப்போம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகிதத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். Amen. The Lord has appeared of old to me, saying, yes, I have loved you with an everlasting love. Therefore, with loving kindness as I have drawn you. மறுபடியும் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். The Lord has appeared of old to me, saying, yes, I have loved you with an everlasting love. ஆண்டவர் இந்த மாலைவேளையில கூட உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் என்னுடைய அநாதி அன்பினால் உங்களை நேசிக்கிறேன். அப்படின்னா everlasting. சொல்லுங்க, everlasting. everlastingனா இதுக்கு முடிவு கிடையாது. பக்கத்துல முடிவு கிடையாது. மனிதனோட அன்புக்கு முடிவு, ஆனால் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்புக்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. மனிதனோட அன்பு அது 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 காலத்துக்கு ஏற்றபடி இருக்கும். ஆனால் ஆண்டோடைய அன்பு காலத்துக்கு ஏற்றபடி இருக்காது, எப்பொழுதும் ஒரே போல இருக்கும். ஆமென். ஆண்டோடைய அன்பு வரும்போது பிரியமானவர்களே குறைவானது போயிடும், நிறைவானது காணப்படும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அவர் உங்களை அநாதி அன்பினால் உங்களை நேசிக்கிறார். ஒரு 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 இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் போயிருப்போம். என்ன சூழ்நிலை தெரியுங்களா? we feel unloved. இருக்கீங்களா? அப்படின்னா நம்மளை யாரும் நேசிக்கல என்று அந்த சூழ்நிலை போயிருப்போம். இருக்கீங்களா இல்லைங்களா? யாரும் விளையாட்டு இருக்குது, கை தூக்க வேண்டாம். கமான். பட் இது வந்து நம்மளோட ஃபீலிங். பக்கம் சொல்ல, ஃபீலிங் மட்டும் இல்லை, that's a lie of the devil. பக்கம் சொல்ல, lie of the devil. அது பிசாசோட பச்சை பொய். பக்கம் சொல்ல, பச்சை பொய்ன்னு சொல்லுங்க. அதை நம்பாதீங்க. அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பிசாசு தான். நீங்க பிசாசு குரலை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கமான். திரும்பி சொல்லுங்க, அதை நம்பாதீங்க. கமான். இல்லைன்னா ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையில் மறுத்திருக்கவே மாட்டார். புரியுதுங்களா? என்னை யாரும் நேசிக்கலையே, ஏன்னா அது ஃபீலிங் கிடையாது. இந்த மாலை வெள்ளு கூட இந்த நபர் ஆண்டவர் இயேசு நிஜமானவர். பக்கம் சொல்ல, நிஜமானவர். ரைட்?
பட் சம்டைம் we worship the Lord religiously. சில சமயம் இந்த ஆண்டவர் வந்து என்ன தெரியுங்களா, சடங்காச்சாரமாக நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த மாலை வேளை கூட அவரை நீங்கள் சடங்காச்சாரமாக ஆராதிப்பதற்கு தேவன் விருப்பமே கிடையாது. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது காரியம் என்ன தெரியுங்களா செஞ்ச, சடங்கத்தை உரைச்சார். He break all what traditional act of man. ட்ரெடிஷ்னலா தெரியுங்களா, இப்படி செஞ்சாதான் இப்படி. நோ, love is beyond that. பக்கத்துல love is beyond that. லவ்க்கு வந்து பவுண்டரிஸ் கிடையாது. பக்கத்துல பவுண்டரிஸ் கிடையாது. புரியுதுங்களா? அன்புக்கு என்ன இல்லை, பவுண்டரிஸ் இல்லை, எல்லைகள் இல்லை. வாவ், ஹல்லேலூயா. பக்கத்துல எல்லைகள் கிடையாது. பக்கத்துல எல்லைகள் கிடையாது. முன்ன பிரகாஷ் வந்து கொந்தான்ல இருக்கும் போது சிஸ்டர் ஹேமா வந்து ஜேபியில் இருந்தாங்க. நாட் கொந்தான், where are you? KL, ரைட்? அவங்க அச்சுன்னு தும்புறாங்களே, இவர் கேஎல் அடுத்த நிமிஷம் இருப்பார். சாரி, ஜேபியில் இருப்பார். ஏன்னா பவுண்டரிஸ் கிடையாது. பக்கத்தில் பவுண்டரிஸ் இல்லை. பக்கத்தில் பவுண்டரிஸ் கிடையாது. அதுதான் அன்பனோட அது வல்லமை. ஆகையினால இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் இந்த அன்பை வெளிப்படுத்துறது மாற்றம் இல்லை, நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். பக்கத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த பூமியில் வந்து ஒரு 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 ரிலீஜன், சொல்ல ரிலீஜன், ஒரு மதத்தை உருவாக்கல. ஆனால் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, ஒரு ரிலேஷன், சொல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. பக்கத்தில் உறவு, இது அன்பான உறவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பான உறவு வந்து இது ஆண்டவர் இயேசு தான். ஆமென். இந்த உறவுல காணப்படும் போது பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, இந்த அன்பு குறித்து வேதத்துல பார்க்கும் போது இது வந்து காட் கைண்ட் ஆஃப் லவ் உண்டாங்க. அகாப்பே அன்பு அப்படி என்றால் ஆண்டவர் மாதிரி அன்பு. அப்படின்னா இந்த அன்புக்கு பேர் வந்து ஆண்டவர். For God is love. பக்கத்துல God is love or love is God, right? ஆண்டவருக்கு இன்னொரு பேர் வந்து அன்பு. அப்படின்னா இது உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? பக்கத்துல எல்லாவற்றையும், கமான், எல்லாம் திரும்பி எல்லாவற்றையும், கமான். இந்த அன்பான நிறைவு உங்க வாழ்க்கையில் இருக்கணும். பட் சம்டைம் the sad thing is, நம்மளுக்கு கிடைக்கும் போது ஆண்டவரை நேசிப்போம், கிடைக்காத போது ஆண்டவரை நேசிக்க மாட்டோம். கண்டிஷன், சொல்லுங்க கண்டிஷன். புரியுங்க? கண்டிஷன் போட்டு இருக்கு. ஆனால் இந்த மாலைகளுக்கு அந்த கண்டிஷன்லாம் உடைச்சிட்டு அப்படியாக தேவன் என்ன செய்கிறாரு, உங்களை அப்படியே வர சொல்லுகிறார். கமான், ஆமென். எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை. இந்த அன்பு நபர் அவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 13. 1 கொரிந்தியர் 13. ரைட்? இன்னைக்கு வந்து என்னோடு சேர்ந்து புல்பிட்டை ஷேர் பண்றது ஆள் இருக்காங்க. ரைட்? A very vibrant man of God, right? ஜஸ்டின் பிரபாகரன் வருவார் அப்புறம், ரைட்? சரிங்களா? எடுத்து படிங்க. 4ஆம் அதிகாரம் 13:4-10 கேளுங்க. அன்பானது உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இதுதான் ஆண்டோட அன்பு. இது மனுஷன் கிட்ட நீங்க பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆவரத்துக்கு தேவன் என்ன செய்கிறாரு, உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். படிப்போமா? அன்பு நீடிய சாந்தமும் பாருங்க தயவும் உள்ளது. ஒன்னொன்னா படிங்க பிரதர். அன்புக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஓடாதீங்க. அன்பு ரிலாக்ஸ். இப்பதான் நீடிய சாந்தம் படிச்சுங்க, ஓடுறீங்க. பாருங்க, லாங் சஃபரிங். பக்கத்துல லாங் சஃபரிங். ஆண்டவர் உங்க மேல எப்பயுமே லாங் சஃபரிங்கா இருப்பார். அப்படின்னா சாந்தமா இருப்பார். அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பாரு. பக்கத்துல ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ். சொல்லுங்க, தேர்ட் சான்ஸ். எப்பப்பெல்லாம் சான்ஸ் இருக்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர். மனுஷன் வந்து என்ன செய்வான், இந்த கடைசி சான்ஸ் தான், இல்லை அடுத்தது அப்பா அடி கொடுத்துருவேன். புரியுதுங்களா நான் சொல்றது? தட்ஸ் காட். பக்கத்துல ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? ஆண்டோடைய என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க விழுந்தாலும் உங்களை தூக்கு விடுறது ஆண்டவர். ஆமென். தட்ஸ் தி லவ் ஆஃப் தி லார்ட். பக்கத்துல லவ் ஆஃப் தி லார்ட். அடுத்து படிங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. பாருங்க, பொறாமை இல்லை. திரும்ப சொல்ல, பொறாமை இல்லையே. நோ ஜெலசி. கம் ஆன். பக்கத்துல தெரியும் பாருங்க, அவங்களே சில சமயம் உங்களை பொறாமப்படுவாங்க. யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியாது. உண்மை. மனுஷனை நம்ப முடியாது. ஆண்டவர் சொல்ற பக்கம் சொல்ல, மனுஷனை நம்ப முடியாது. என்னை மன்னிச்சுக்கோ. சொல்லுங்க, என்னை மன்னிச்சுக்கோ.
பைபிள் சொல்லுது மனுஷனை நம்புறது ஏமாத்திரம். ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை பொறாமைப்படவே மாட்டார். நீங்கள் பாருங்க, ஆண்டவர் ஏசு சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? நான் செய்கிற கிரியைகளை நீ செய்வ, நான் செய்கிற பெரிய காரியங்களை செய்வ. ஆமென். பக்கம் சொல்ல அப்படி சொல்ல முடியும் நீங்க? நான் செய்கிறது நீ செய்வ, நான் செய்கிறத பெருசாக செய்வேன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடிஞ்சுச்சுன்னா நல்லா தைரியமாக சிரிச்சு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே. புரியுது நான் சொல்றது? That's God kind of love. Only God is the one thinking of you. நீங்க இன்னும் பெருசாக நினைப்பார். கண்டிப்பா நம்மள நினைப்போம். நம்ம அவ்வளோ கெட்டவங்க கிடையாது. எல்லாம் ஒரு மாதிரியே கெட்டவங்கள யோசிக்கிறீங்க. we all good. பக்கம் சொன்ன நான் நல்லதுதான் அப்படி கிடையாது சொல்ல. பக்கம் சொல்ல அப்படி கிடையாது. சரி, அவன் அப்படி ஆகட்டும். அடுத்தது படிங்க. அன்பு தன்னை புகழாது. ஆண்டவர் வந்து நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் நம்ம தான் சொல்லுவோம், ஆண்டவரே நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுச்சுன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு தெரியுங்க தானே, மறந்துட்டீங்களா? அக்கௌண்ட்டில் போட்டிங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னைக்கா சொல்லி காமிச்சிருக்காரா? வந்து நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சிரு, சிலுவையில் நான் அடித்து இது பண்ணி நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? That's God. பக்கத்துல அதுதான் ஆண்டவர். அடுத்தது படிங்க. இருமாப்பாயிராது. அப்படின்னா என்னது? முழிக்கிறீங்க, சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Does not parade himself. ஓகே, பெருமை இல்லை சொல்லுங்க. பெருமை இல்லை. ஆண்டவர் பெருமைப்பட மாட்டார். பெருமைனா தெரியுங்களா? ஆண்டவருக்கு பெருமை இல்லை. பக்கத்துல பெருமைப்பட மாட்டார். அன்பு இருக்கிற இடத்துல பெருமை கிடையாது. அடுத்தது அயோக்கியமானதே செய்யாது. ஆண்டவர் எப்பயுமே உங்களுக்கு தீமையை நினைக்க மாட்டார். தெரியுமா? ஆண்டவர் ஒரு வேலை நடத்துற சூழ்நிலை வந்து கஷ்டமா இருக்கலாம். பக்கத்துல கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டம் வந்து உங்களை என்ன செய்யாது? உங்களை அழித்து போடாது. ஆனால் ஆண்டவருடைய நன்மைக்கு, பக்கத்துல நன்மைக்கு. இந்த மாலை வெள்ள கூட அப்படி ஒரு சில காரணத்தினால நீங்க கஷ்டமான சூழ்நிலை போய்கிட்டு இருந்தாலும் நான் உறுதியா சொல்ல முடியும், அந்த கஷ்டம் உங்களை மேற்கொள்ளாது. ஆனால் ஆண்டவர் அது நன்மைக்கு எதுவாக தேவன் மாற்றுவார். Come on, come on. If you walk through the shadow of the valley of whatever it is, come on, right? It's in Psalms 23, right? You know, it will not overcome. Come on, you will not be overcome by it, but God definitely will deliver you. Come on, hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுப்பார். காரணம், அவர் உங்களை குறித்து தீமையா நினைக்க கிடையாதனால் ஆண்டவர் உங்களை குறித்து எப்பயுமே நன்மையாக தான் தேவன் யோசித்து கொண்டிருக்கிறார். ஆமென். கதவசல come on, hallelujah. God trusts you. come on, பக்கத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நம்புறாரு. பக்கத்துல சொல்லுங்களேன். come on. ஐயா சொல்லுங்க திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களை நம்புறாரு. பக்கத்தில் உங்க நம்பாம போலாம் பிரியமானே, வெளியில் உங்க நம்பாம போலாம். கமான், எஸ், ஒருவேளை நீங்க கூட உங்களை நம்பாம போன, ஆனால் ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் மறுபடியும் உங்களை தேடி வருகிறார். பிகாஸ் காட் ட்ரஸ்ட்ஸ் யூ. கமான். ஒரு நாளைக்கு கண்டிப்பா பெரிய விடுதலை இருக்கு. பக்கத்துல ஒரு நாளைக்கு. கமான். அடுத்தது தற்பொழிவை நாடாது. அப்படின்னா இது ஸ்ரீலங்கா தமிழா? என்ன சொல்லுங்க. help me in English. சுயநலம் சொல்லுங்க. சுயநலம். பக்கம் சொல்லுங்க. என்னோடது கிடையாது, உன்னோடது. பக்கம் சொல்லுங்க. உன் காசு என் காசு மாதிரி சொல்லுங்க. என்னோட காசு என் காசா? ஐயோ, புரியுங்களா? சுயநலம் இல்லை. பக்கத்து சுயநலம் கிடையாது. மோட்டிவ் சொல்லுங்க. மோட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்கம் சொல்லுங்க. your motive is very important. உங்களோட உள்ளத்தோட மோட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ராபோஜன் எடுக்கும்போது முதல்ல என்ன செய்யணும்? ராபோஜன் உரிச்சு ராபோஜன் நல்லா இருக்கான்னு செக் பண்றதுல உங்களோட இருதயம் எப்படி இருக்குன்னு தான் செக் பண்றது முதல்ல. come on, your motive. பக்கம் சொல்லுங்க. மோட்டிவ். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார மோட்டிவ் வந்து பியோர். பக்கம் சொல்லுங்க. பியோர். என்ன செய்யாதா? சுயநலமே பட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா அவர் தன்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் அது விடுதலை கொடுத்து காப்பாத்திரு. Come on, அடுத்து படிங்க. சினமடையாது. என்னென்னமோ புதுசா சொல்றீங்க. help me.
டஸ் நாட். நீங்க மலையாள சொல்லுங்க சிவா. சினம். திடா. சுருக்கு சுருக்குன்னு கோபம் வராது. கரெக்ட். பாருங்க, அதுதான் ஆண்டவர். நம்மளுக்கு ஆண்டவர் மேல கோபம் வரும். வருமா? ஆண்டு சொல்லணும் டிலே கமான் வராது. சரி, அவங்களுக்கு வராதான். சரி, புரியுதுங்களா சொல்றது? ஆண்டவர் கோபப்பட மாட்டார். பக்கம் சொல்லுங்க, இது ஏன் சில பேருக்கு தேவை. God is not angry with you. பக்கம் சொல்லுங்க, God is not angry with you. சிஸ்டர் சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க, God is not angry with you. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல கோபமாவே இல்லை. Amen. If you're thinking that God is angry with you, that's still the lie of the devil. God loves you. பக்கத்துல ஆண்டவர் நேசிக்கிறார். அடுத்தது, தீங்கு நினையாது. ஆண்டவர் உங்களை குறித்து தீங்கு நினைய மாட்டார். அடுத்தது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். நீங்க விழுந்துட்டீங்கன்னா ஆண்டவர் கை தட்டி சிரிக்க மாட்டார். நண்பர்கள் விழுந்துட்டா கை தட்டுவார்கள், அப்புறம் தூக்கி விடுவார்கள். ரைட்? ஆண்டவர் கை தட்டி சிரிக்க மாட்டார். ரைட்? God won't. அடுத்தது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். உண்மையில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அடுத்தது படிங்க, தொடர்ந்து படிங்க. சகலத்தையும் தாங்கும். He bears all things. That's the love of the Lord. அடுத்தது, சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அடுத்தது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாருங்க, ஆண்டவர் அவர் மாறாதவர். அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது எல்லாமே மாறும். இந்த மாலை வெளில கூட இந்த அன்புல நீங்கள் காணப்படணும். பக்கத்துல இந்த அன்புல காணப்படணும். come on, one thing, come on. 2025 நீங்க என்ன விடுறீங்களோ, என்ன கொண்டு போறீங்களோ, கொண்டு போல அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டோட அன்புல நிறைவாக நீங்கள் காணப்பட்டு 2025 நீங்க காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் போது பிரியமானவர்களே, அங்க 10வது வசனம் சொல்லுது, படிங்களா 10வது வசனம். come on. நிறைவானது வரும்போது, நிறைவு பக்கத்துல நிறைவானது. இந்த அன்பு உங்க வாழ்க்கையில நிறைவாக காணப்படும் போது படிங்க, குறைவானது ஒளிந்து போகும். come on, whatever is undone, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கு இந்த மாலை வேளையில கூட பிரியமானவர்களே, 2024 எந்த இடத்துல நீங்க குறைவாக காணப்படுறீர்கள், 2024 எங்க இன்னும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறீர்கள், 2024 எங்கெங்கெல்லாம் நீங்க இன்னும் வெற்றியை பார்க்காம இருக்கிற பிரியமானவர்களே, இந்த அன்பு வரும்போது பிரியமானவர்களே, கண்டிப்பாக அந்த நிறைவு, அந்த வெற்றி, அந்த அற்புதத்தை நீங்க காணுவீர்கள். ஹல்லேலூயா. இது வந்து whole package. come on. அன்பு வந்து என்னது? whole package. whole package. come on. இது வந்துட்டா எல்லாமே சந்திச்சிரும். புரியுதுங்களா? இது வந்துட்டா எல்லாமே மாறிடும். இந்த மாலை வேளையில கூட நீங்கள் ஒரு வேளை ஆண்டவரை நேசிக்கல இருந்து அந்த எண்ணத்துல காணப்பட்டீங்களா, அதை எடுத்து போடணும். பக்கத்துல எடுத்து போடுங்க. come on, you need to come out from that. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனுக்கு ஒரு பெரிய கத்தல கிடப்பாங்க. ரைட்? அடுத்த ஒரு 15 minutes, ரைட், அன்புல எப்படி காணப்படுறது என்று ஒரு 3 முக்கியமான பாயிண்ட். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன், தெரியுங்க பிரபாகரன், சரி, கரங்கள் தட்டி வர. ஹாய் ஷாலோம். ஓகே, இன்னைக்கு உங்களோட வார்த்தையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓகே, பாஸ்டர் சொன்னார் முதல்ல வந்து அன்பு பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் போது தேவனோட ரியல் லைஃப்பில் தேவனோட இயேசு கிறிஸ்துவோட ஒரு முதலாவது தேவனை தேர்ந்தெடுத்த ஒரு சீஷர். அவர் தேவனோட ரொம்ப அன்பாக இருந்தார். அவர் வாழ்க்கையில் தேவனை எப்படி அவர் வாழ்க்கையில் அன்பாக இருந்தார், அந்த அன்பு அவர் வாழ்க்கையில் என்ன செய்ததுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன காரியங்கள் பார்க்க போகிறோம்னா, ஜான் யோவான் புஸ்தகம் வசனம் 21ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். வசனம் 3. யார் அது? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள்.
மீன் இது இது என்ன திடீர்னு வேறு வசனம் பண்ணல வர என்ன காரியம்னா, முதலாவது இவர் யாருன்னா பேதுரு யாருன்னா நம்மளோட பீட்டர். அவர் வாழ்க்கையில் என்னன்னா தேவனை வந்து எல்லாருக்கும் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, நான் ஆண்டவரே நான் உண்மையாக நேசிக்கிறேன், நான் உங்களை ரியல் லவ் மேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் தேவன் கூட இருக்கும்போது அவர் பேசியிருப்பார். அவர் நம்ம வசனத்தில் படிக்கலாம், அவர் சொல்லியிருப்பார் நான் உங்களை உண்மையாக தான் நேசிக்கிறேன் அப்படி சொன்ன ஒரு மனிதர், தேவன் கூட இருந்த மனிதர். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, தேவன் மரித்த பிறகு ஆண்டவர் மரித்த பிறகு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருப்பார் கானான் மலையில் போயிட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லி அவர்கள் டிசாப்பிள்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இறங்கி போய் மீன் பிடிக்க போயிடுவார். இது ரிட்டன் அவர் எங்கே போயிருப்பார்னா, திரும்பி அவரோட பழைய வேலைக்கே போயிருப்பார். அதனால நான் என்னோடய முதல் பாயிண்ட் என்னென்னா, என்னோட காரியம் நம்மளோட தேவன் அன்புக்குள் என்ன பண்ணால் ரிட்டன் பேக், நம்மளை தேவனோட அன்புக்குள் அது திரும்பி வரணும், ரிட்டன் பேக் டு காட். இது என்ன காரணம் என்ன சொல்கிறேன்னா, தேவன் அந்த பீட்டர் எப்படி அழைத்திருந்தார்னா, மெத்தியூ 4ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். தேவன் அவர் எப்படி அழைச்சிருப்பார்னா, அவரை போயிட்டு நீ மீன் பிடிக்கிற மகன் அல்ல, நான் உன்னை தேவன் எப்படி அவனை தெரிந்து கொண்டார்னா, யூ ஆர் த ஃபிஷன் ஆஃப் மேன், நீ ஆத்துமாவை பிடிக்கிற ஒரு மகன் என்று தேவன் அவர் எப்படி பார்த்துருப்பார்னா, அவர் அந்த நேரத்தில் ஒரு சட்டை அழுக்கார்ந்துருக்கும். ஒரு மீன் பிடிக்கிறக்காலம் எப்படி இருப்பான். இப்போ பசாருக்கு போனாவே பசாரில் மீன் கோழி வெட்டுறவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்தாவே அந்த ஒரு சட்டை போட்டு, ஆனால் அவங்களோட வேலை பிடிக்கும். ஆனால் அவங்க அந்த வேலை செய்யும்போது அவங்க இப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் மீன் பிடிக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க. எங்கே நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கார காரணம் இருக்காரு. அதேமாரி தான் அந்த மீன் பிடிக்கும் போதே நம்ம அந்த டைமில் என்ஜாயாக இருந்திருப்போம். ஆனால் அவருக்கு அதான் ஒரு தொழிலாக இருந்தது. அவர் தொழிலாக இருக்கும் போது அந்த டைமில் தேவன் அவர் எப்படி கொடுத்துருப்பாருன்னா, வா நீ என் கூட வான்னு சொல்லி தேவன் அவர் அழைச்சிருந்திருப்பார். அப்போ பீட்டர் என்ன பண்ணியிருப்பார்னா, அப்படியே தூக்கி போட்டு அவரோட காரியத்தை தூக்கி போட்டு திரும்பி தேவன் கூட போயிருப்பார். அவர் அந்த தேவன் மேலே எப்படி இருப்பார், அந்த டைமில் அவருக்கு அந்த சடன் லவ் ஆண்டர் மேலே, அந்த தேவன் மேலே அந்த நேரம் அன்பு எப்படி இருந்திருக்குன்னா, த பியோர் அந்த அன்புனால் என்ன பண்ணியிருப்பார், தேவனை அவர் பின்பற்றி சென்றுட்டு இருக்கும் போது அதே மனிதன் தேவன் இறந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, அதிலிருந்து என்ன பண்ணிட்டாரு, பின்வாங்கி அவருடைய காரியத்துக்குள்ள என்ன பண்ணிட்டார், திரும்பி நான் மீன் பிடிக்க போகிறேன், என் வாழ்க்கை திரும்பி எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், அதே இடத்துக்கு போயிருப்பார். ஆனால் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், அவர்கள் மீன் பிடிக்க போகும்போது முழுதும் மீன் பிடிச்சிருந்துருப்பாங்க. அவங்களுக்கு வசன நாளில் பார்க்கலாம், முழுதும் மீன் பிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மீன் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அவங்க இஸ் அ ஃபிஷர்மேன், அவங்களுக்கு மீன் பிடிக்க தெரியும், அவர் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் ராத்திரி ஃபுல்லாக மீனை போட்டு 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 மீன் பிடிக்க வரல. ஆனால் இங்கே ஒருத்தர் போடுறாரு, தூக்கிடுறாரு, ஃபேஸ்புக் அப்போ வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுறாரு. அதேமாரி தான். ஆனால் அவர் மீனை போடுவார், கிடைக்கல, அவங்களுக்கு ராத்திரி முழுதும் கிடைக்கவே இல்லை. ஆனால் தேவன் அவருக்கு என்ன பண்ணார், அவங்க விட்டுட்டு போயிட்டார். தேவனை அவர் அழைத்த அழைப்பு, தேவனோட அவர் 3 வருடம் தேவனுக்கூட அவர் ஊழியம் செய்த ஒரு மனிதன், தேவனோட முதல் தேர்ந்தெடுத்த ஃபர்ஸ்ட் டிசைபிள் இஸ் அ பீட்டர். அவர் தேவனை விட்டு போகும்போது தேவன் அவருக்காக போவார். அந்த அன்புக்காக என்ன பண்ணுவார், தேவன் அவருக்கு என்ன பண்ணுவார்னா, போகும்போது அவர் வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு மாற்றத்துக்கு இருப்பார். எவ்வளோ கவலை நம்ம தேவனுக்குள்ள அன்பு இருக்குமோ அந்த அன்பில் எவ்வளோ கவலை நம்ம விசுவாசத்தில் வளரணும். நம்மளோட விசுவாசம் தேவனுக்குள் எவ்வளோ அளவு இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து என்றாலே முதல் ஒரு 2 காரியம், கிறிஸ்துவோட தூண் பில்லர்னு சொல்லுவாங்க. அது என்ன காரியம்னா, முதல் அன்பு, 2வது ஃபர்கிவ்னஸ். அதுக்கு 2த்தையும் நம்ம தேவனுக்குள்ள நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தேவனுக்குள் விசுவாசத்தில் வளர முடியும். நம்மளை தேவனை நம்ம நேசித்தனால்தான் நம்மளை தேவனை நம்ம தேவனை நேசித்தனால்தான் அவரை அன்பாக இருக்கிறோம். அவர் அன்பாக இருக்கிறனால தான் அந்த அன்பு என்ன விசுவாசமாக மாறுகிறது. நம்ம தேவனை எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கும், எவ்வளோ டீப்பாக விசுவாசமாக இருக்கும். நம்ம இப்போ கிறிஸ்துவங்களாகல, சில பேர் 1 மாதம் கிறிஸ்துவம், 1 நாள் கிறிஸ்துவம், 1 மாதம் கிறிஸ்துவம், 1 வருஷம் கிறிஸ்துவம், 10 வருஷம் கிறிஸ்துவம், குறைஞ்சபட்சம் 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அதை தவிர்த்து அவ்வளோ கிறிஸ்துவங்களாக இருந்தாலும் நம்ம தேவன் முதல் நாள் அவரை நம்ம பார்க்கும் போது பெற்றுக்கொண்ட அந்த அன்பு பிடித்து கொண்டு எவ்வளோ விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து கொண்டு இருந்திருக்கோம், எவ்வளோ டீப்பாக நம்ம தேவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டு போய் இருந்திருக்கோம். ஏனென்றால் அவருக்கு
எவ்வளோ டீப்பாக நம்ம போகிறோமோ அவ்வளோ டீப்பாக நமக்கு தேவனுக்கு வளர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வந்து ஃபோன் வாங்கியிருப்போம், ஐஃபோன் வாங்கியிருப்போம். ஃபர்ஸ்ட் டே நல்லா தொடச்சி வைக்கும் போது கூட இப்படி வச்சுருந்துருப்போம் முதுவாக. ஆனால் வந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு, ஃபோன் எப்படி இருக்குது? தொடச்சிருந்துருக்குமா? கவரை கழட்டி தொடச்சிருந்துருக்குமா? அதை எவ்வளோ டேக்கே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே தான் நம்மளும் தேவனுக்குள்ளே அவரை நம்மளை ரட்சிப்புக்குள் வந்துக்கிட நம்ம யூஸ்ஃபுல் ஆகிட்டோமா? அவரை நமக்குள்ள வந்து ஒரு யூஸ்ட் ஆகிட்டோமா? நம்ம வந்து அவரை வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து தினமும் அவரை வந்து நேசிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒன்று போகிறோம். எவ்வளோக்கு அவருக்குள்ள விசுவாசத்தில் எவ்வளோக்குள்ள அவர் விசுவாசத்துக்குள்ளே நம்ம ஒன்று டீப்பாக போகிறோம். எவ்வளோக்குள்ள போகிறோம். இரண்டாவது காரியமாக நான் சொல்ல ஒரு காரியம் என்னவென்றால், ரிமெம்பர், நினைவு கூறுங்கள், தேவன் நம்மளை அழைத்த அழைப்பை நினைவு கூறுங்கள். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பினால தான் தேவன் அவங்களை அழைத்தார். பீட்டரை பார்க்கலாம், அவர் வந்து ஒரு மீன் பிடிக்கிறக்காரனை பார்த்து நீ வந்து மனிதனை பிடிக்க ஆன்னு சொல்லி அழைச்சிருந்திருப்பார். அதேமாரி தான் உங்களை இந்த வேலையில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலைகள் கடந்து போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அந்த சூழ்நிலையில் உங்களை தூக்கி எடுக்கும்போது உங்களை அழைத்து தான் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் நான் என்னை ஆண்டவர் இன்னும் அழைக்கவே இல்லையே, என்னை ஒன்றும் அவர் இது பண்ணலையா? அவர் உங்களை அழைக்கும் போதே நீங்கள் யார், நீ எனக்குள் நீ யார், என்னை எந்த மகன் என்று சொல்லி தான் தேவன் உங்களை அழைத்திருக்கார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிற காரணத்தினாலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களை அழைக்கும் போதே நீ யார் என்று அழைத்திருப்பார். நம்ம பார்க்கலாம், இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். யார் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பீட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் மேன் முதல் டிசைபிள். பீட்டர் ஏன் முதல் டிசைபிள்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 4 பார்க்கலாம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென். இந்த வசனத்தில் பார்க்கலாம், முதல்ல 1லேருந்து படிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சீமோன்னா யாருன்னா அவர் தான் பேதுரு. அவரோட படகுல உட்காந்து தான் முதல் சேமன் நடத்தி இருந்திருப்பார். அவரோட ஃபர்ஸ்ட் சேமன் அங்கே தான் நடந்திருக்கும். அங்கே ஜனங்கள், பெரிதான கூட்ட ஜனங்கள் அவருக்காக வந்து இருக்கும்போது அவர் கூட நின்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், மீன் வலையை கழுவிக்கிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. சொல்லிட்டு நம்ம மீனை பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வந்தோம், எனக்கு இன்றைக்கி மீன் கிடைக்க சொல்லி அந்தமாரி பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த சேமன்லாம் முடிச்சுட்டு அந்த பேசி முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா, போ சொல்லி அனுப்பி வைப்பார். அனுப்பி வைக்கும்போது என்ன சொல்லுவார்னா, நீ போயிட்டு அங்கே வலையை போடுன்னு சொல்லுவார். அங்கே சொல்லுவாங்க, என்னால் என்ன நடக்குது, நான் இவ்வளோ நாள் போட்டேனே வலை நடக்கலையான்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ போடு உனக்கு நடக்கும்னு சொல்லியிருப்பார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை அழைச்சார்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பதுன்னு தெரியும். அதேமாரி தான் ஏன் இந்த வசனம் 4 எடுத்தனா, இதே வசனம் படி, இதே காரணப்படி தான் நம்ம ரிட்டர்ன் பேக் பண்ணும்போது அவர் எப்படி அழைச்சாரோ அவரை ஏன் வசனம் சொல்கிறேன்றா, நம்மளுக்கு வந்து தேவன் நம்மளை அழைச்ச காரணம், எப்படி பீட்டரை அவர் அழைச்சாரோ அதே அழைப்பு. பீட்டர் தேவனை விட்டு விலகி போனார். ஆனால் வசனம் பார்க்கலாம், யோவான் 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். வசனம் 7லேருந்து நம்ம பார்க்க முடியும். வசனம் 7லேருந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இவர்கள் திரும்பி என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. முழுதும் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி முழுதும் மீனை போடுறாங்க, அங்கேயும் மீன் கிடைக்கல. ஆண்டு பார்க்க போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மீன் பிடிச்சாங்கி அங்கேயும் மீன் கிடைக்கல சகோதரர்களுக்கு. இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருப்பார், பீட்ரு ஆண்டு விட்டு திரும்பி விலகி போயிருப்பார், தேவனோட அன்பை விட்டு விலகி போயிருப்பார். அப்போ மீன் போடுவார். அப்போ என்ன இருக்கும், மீன் கிடச்சிருந்துருக்காது. ஆனால் தேவன் அவருக்கு என்ன பண்ணுவார்னா, அவர் எப்படி அழைத்தாரோ, எப்படி வந்தாரோ தேவன் நம்ம வாழ்க்கையில், அதேமாரி தான் பீட்டரை வாழ்க்கை திரும்பி செல்லும் போது என்ன பண்ணுவார்னா, திரும்பி வலையை போடுன்னு சொல்லுவார். அவங்களுக்கு பீட்டருக்கு யாருன்னே தெரியாது, யார் இந்த மனுஷன் என்று அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் வந்து அவர் போட சொல்லுவார். அவங்க போடுவாங்க. போடும்போது அவங்களால அள்ள முடியாத காரணத்தினால அவங்க வந்து மீன்கள் அள்ளுறதை பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, அவர்கள் தேவன் மேல் வச்சிருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தில் அவங்க எடுக்கும்போது எப்படி அனுப்பிப்பாங்கன்னா, அவங்க வலை கிளிய கூட முடியாதுமா, அவ்வளோ வெயிட்டானது.
ஒரு வேட்டான ஜாமாவை அவங்க இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அந்த வசனத்தில் போட்டிருக்கோம், 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் போட்டிருக்கோம், அவர்கள் தேவன் கண்டு இவர் தேவன் என்று அவங்க அறிந்து கொள்கிற பிறகு, யார் இந்த மனுஷன் நம்மளை மீனை போட சொல்கிறான், அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது முன்னுக்கு 3.5 வருஷத்துக்கு முன்னுக்கு இதே காரியத்தை தேவன் அவங்க வாழ்க்கையில் நடத்தின காரியத்தை திரும்பி அவர் ஒரு படம் காட்டுற மாரி அவங்க வாழ்க்கையில் திரும்பி படத்தை காட்டினார். திரும்பி அவங்கள குதிக்க அவர் என்ன பண்ண சொல்லலாம், வலையை போட சொல்லுவார். அவங்க வாழ்க்கையில் அந்த மீன் கிடைக்கும். அந்த அன்பை அவர் என்ன பண்ணுவார்னா, எப்படி அந்த முதல் அன்பை அவர் வாழ்க்கையில் காட்டினாரோ, திரும்பி அவங்க வாழ்க்கையில் அதே அன்பை திரும்பி தேவன் என்ன பண்ணிக்கார், காட்ட ஆரம்பித்தார். அதேமாரி என்னுடைய 3வது பாயிண்ட், ரொம்ப வேகமாக போகிறேன்னா முடிச்சுங்க. ஓகே, 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளைய அவர் பீட்டர் தேவனை விட்டு விலகி போய்விட்டார், தேவனை விட்டு அவர் இதாயிட்டார். ஆனால் தேவன் அவரை மறுக்கவில்லை, அவரை ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவர் அன்பை திரும்பி திரும்பி அவர் தேடி தேவன் அவரோடு வரும்போது அவர் என்ன காரியங்கள் செய்தார்னா, 3வது காரியம், அவர் சரி பண்ணார். நம்ம நினைப்போம், நமக்குள்ளே தேவனுக்குள்ளே நம்ம இருக்கும்போது, ஐயோ நான் தேவனை விட்டு விலகி போயிட்டேன், இத்தனை நாள் நான் தேவனுக்காக ஊழியம் செஞ்சேன், இத்தனை நாள் நான் தேவனுக்காக சபைக்கு வந்தேன், இத்தனை நாள் நான் காரியம் செஞ்சுட்டேன், ஓகே நான் விலகி போயிட்டேன், இப்படி நான் திரும்பி ஃபர்ஸ்ட் வர்றது, எப்படி நான் திரும்பி சபைக்கு வர்றது, எப்படி நான் திரும்பி என்னோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, எப்படி நான் என்னோட காரியம் ஆரம்பிக்கிறது. ஆனால் தேவன் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். வசனம் 21:15 பார்க்கலாம். நான் படிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இந்த வசனத்தில் பார்க்க முடியும். இது என்ன காரணம்னா, தேவன் இந்த 3வது காரியம், பழைய காரியங்களை விட்டு விடுங்கள். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் அப்படியே பழச மறந்துட்டு தேவன் திரும்பி என்ன கேட்டார்னா, அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி, அவருக்கு ஒரு பந்தியை அங்கேயே ஆயத்த பண்ணி, மீன் பிடிச்சிட்டு வரும்போது ரெடி பண்ணி வச்ச ஒரு பந்தியை ரெடி பண்ணி, அவங்களுக்கே அந்த மீனை வாட்டி சாப்பாடை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன கேட்பார், நான் பீத்தர்கிட்ட, நீ என்னை நேசிக்கிறாயா? தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறார். இஸ் ஃபீட் அஸ். அவர் நம்மளுக்கு முதலாவது நம்மளுடைய பழைய காரியங்களை தேவனை தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் டேரக்ட் கேட்குறேன்னா, நீ என்னை திரும்பி நேசிக்கிறாயா? ஏன் அந்த காரியம் சொல்கிறேன்னா, பீட்டர் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ நொறுங்கி போய் கடந்திருப்பார்னா, அந்த சாப்பிட்ற டைமில் முதல் காரியம் தேவனை மத்தேயு 23 சொல்லியிருப்பார், நான் உங்களை உண்மையாக நேசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை உண்மையாக என் மனதால் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது, அதே பீட்டர் தான் என்ன பண்ணியிருப்பார், தேவனை மறுதளிச்சிருப்பார். தேவனை இவர் யார் என்று சொல்லி 3 வாட்டி மறுதளிச்சிருப்பார். அதே பீட்டர் தான் தேவன் சொல்லியிருப்பார், நான் உயிர் தள்ளுவேன், நீங்கள் எனக்கு காண்கன்னு சொல்லிடு, அங்கே யாருன்னே தெரியாமல் நின்றுட்டு இருப்பார். அதே பீட்டர் தேவன் அற்புதம் செய்ய முடியும் தெரிஞ்சு கூட, என் வாழ்க்கையில் இந்த மீன்களை ஒரு அற்புத கண்களை காட்டின தேவனே அவர் அறியாமல் இருந்தார். ஏன்னா தேவன் அவரை டிசைபிள் பண்ணியிருக்கார், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கார், அவர் கூட நடந்திருக்கார், அவர் வாழ்க்கையில் ஒரு பங்காகவே தேவன் வழி நடத்தியிருந்திருக்கார். ஆனால் அந்த இவ்வளோ பண்ண பிறகு அவர் எவ்வளோ நொறுங்கி போய் பீட்டர் உட்காந்துருந்திருப்பார். என்னால் இவ்வளோ பண்ண முடியலையே, நான் எப்படி என்னோட வாழ்க்கை எப்படி பண்ணுவேன்? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நீ என்னை நேசிப்பாயா, நீ என்னை உண்மையாக நேசிப்பாயான்னு சொல்லி வசனம் 15-17 வரைக்கும் பார்க்கலாம். அந்த வசனம் போட்டிருக்கோம். திரும்பி திரும்பி 3 தடவை கேட்பார், நீ என்னை நேசிப்பாயா, நீ என்னை நேசிப்பாயான்னு சொல்லி தேவன் அவரை எதுக்கு கேட்குறார்? உங்களோட பழைய காரியங்களை விட்டுருங்க, எந்த காரியங்களாலும் விட்டுருங்க. ஐயோ ரெடி, புதிய ஜேர்னிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீ புதிய போட்டத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஏன்னா தேவன் அவர் வச்ச திட்டத்தில் உங்கள் வாழ்க்கை அழைப்புபடி அந்த காரியத்தை அவர் முடிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அதுக்கு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு, அந்த அன்பை திரும்பி நீங்கள் பிடிச்சி கொண்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அந்த அன்பை அவருக்காக வெயிட் பண்ணிக்கிறார். இது தொடர்ந்து பாஸ்டர் பேசுவார். Thank you. Tonight, எந்த தேவையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? What is your need? எந்த தேவையோடு வந்திருக்கிறீர்கள்? இந்த தேவைகளை சந்திப்பது தேவனுடைய அன்பு.
1 கொரிந்தியர் 13:10 நம்மள பார்த்தோம், நிறைவானது வரும்போது குறைகளை தேவன் நடத்துவார். வாட்ஸ் யுவர் நீட் டுநைட்? இந்த நீட்டுக்கு ஆண்டோட அன்பு உங்க வாழ்க்கையில நிரப்புவதற்கு நீங்கள் உங்கள் மனதை திறந்த வண்ணமா தேவன் சமத்துல போகணும். நிறைவான அன்பு நிரப்பப்படணும். அவன் பாதி இல்லை, பக்கம் சொல்ல பாதி கிடையாது. நிறைவான அன்புக்கு உங்க வாழ்க்கையில் நிரம்பப்படுவதற்கு நீங்கள் முழுமையாக ஆண்டவர் சமத்துல சரணடைவது, அதுதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. ஆமென். இந்த மாலை வேளைக்குள்ள இந்த அன்பு மூலியமாக தேவன் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார்கள். You know, one thing you can walk out from 2024 is with the love of the Lord.